பிரைஸ்லாம் கர்த்தர் பிரியமானதே பிள்ளைகளே, இதெல்லாம் வேத வசனம் தியானம் பண்ணலாம். பார்த்தீங்கன்னா லூக்கா 18ஆம் அதிகாரம் 9 சொல்லப்பட்டிருக்கு. அன்றியும் தங்களை நீதிமான் என்று நம்பி மற்றவர்களை அற்பமாக எண்ணாதுன்னு சொல்லி கர்த்தர் உவமையாக சில வசனங்கள் சொல்கிறாரு பாருங்க. பரிசேயன் ஆயக்காரர் 2 பேர் ஜெபம் பண்ணுறாங்க. ஒருத்தர் எப்படி ஜெபம் பண்ணுறான், இன்னொருத்தர் எப்படி ஜெபம் பண்ணுறான்னு சொல்லி அந்த உவமையை ஆண்டவர் சொல்கிறாரு பாருங்க. பரிசேயன் எப்படி ஜெபம் பண்ணுறான் பாருங்க. நான் பரிகாரர், அநியாயக்காரர், விபச்சாரக்காரர் பாருங்க ஆகிய மற்ற மனுஷனை போலவும் அந்த ஆயக்காரனை போல நான் இல்லாமல் நான் எப்படி இருக்கேன்னா 2 முறை இப்படி வாரத்துக்கு 2 முறை உபவாசம் பண்ணுறேன், என்னுடைய வருமானத்தில் தசமமாக கொடுக்குறேன்னு சொல்லி தன்னைத்தான மேன்மையாக பேச மாத்திரமில்லை, மற்றவர்களை போல் நான் இல்லாததற்கு நான் சோத்தரிக்கேன்னு சொல்கிறான் பாருங்க. நான் நல்லவன், நான் அவனை மாதிரி இல்லை, நான் பரிகாரர் மாதிரி இல்லை பாருங்க. நான் பரிகாரர், அநியாயக்காரர், விபச்சாரக்காரர் பாருங்க, மற்ற அவர்களைப் போல இல்லை, அதுக்கு நான் சோத்தரிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்கிறான், நான் எப்படி இருக்கேன், நான் அவனை மாதிரி பரியாசக்காரர் இல்லை, நான் அநியாயக்காரர் இல்லைன்றவர். நான் எப்படி தெரியுமா, நான் வாரத்துக்குன்றது உபவாசம் பண்ணுறேன், நான் என்னுடைய வருமானத்திலலாம் நான் காணிக்க கொடுத்துறேன் கரெக்டாக அப்படின்னு சொல்லி தன்னைத்தானே பெருமையாக நீதிமான மற்றவர்களை அற்பமாகவும் தன்னை நீதிமானாகவும் எண்ணி தன்னை உயர்த்தி மற்றவனை தாழ்த்தி பேசுகிறான். இவன் எப்படி ஜெபிக்கிறான். இன்னொருத்த பாருங்க, ஆயக்காரன் எப்படி ஜெபிக்கிறான் பாருங்க. ஆயக்காரனோ தூரத்தில் நின்று தன் கண்களை வானத்துக்கு ஏறுக்க துணியாமல் தன் மார்பிலே அடித்து கொண்டு, தேவனே நம் பாவியான மனுஷன் சொல்லி தன்னை தாழ்த்தி ஆண்டவரை அழுது ஜெபிக்கிறான். ஆண்டவரே நான் பாவியான மனுஷன், ஆண்டவரே உங்க ஏறெடுத்து பார்க்க கூட எனக்கு தகுதி இல்லைன்னு சொல்லி பாவங்களை அறிக்கையிட்டு, ஏன்னா தேவன் யாருங்க, பாவப்பா சுத்த கண்ணன், அந்த பாவம் பாராத தேவன் முன்னாடி நான் அருகதையற்ற ஆண்டவரே அப்படின்னு சொல்லி ஆண்டவர் பார்க்கக்கூட அண்ணாந்து பார்க்கக்கூட ஏறெடுத்து பார்க்கக்கூட தகுதி இல்லாதன்னு சொல்லி தன் மார்பில் அடித்து கொண்டு தன்னை தாழ்த்தி பாவங்களை அறிக்கையிட்டு ஜெபம் பண்ணுறான் பாருங்க. இவனே நீதி, அவனல்ல இவனே நீதிமானாக்கப்பட்டான்னு சொல்லப்பட்டிருக்கு. இந்த நாளில் பாருங்க, யாரெல்லாம் தன்னைத்தானே உயர்த்துக்கிறான், அதனால உவமையாக சொல்கிறாரு 2 பேர்த்த பாருங்க. பரிசேயனையும் ஆயக்காரனையும் உவமையாக சொல்கிறாரு. எப்படி ஜெபிக்கணும், எப்படி ஜெபிக்கக்கூடாதுன்னு சொல்கிறாரு. சில நேரத்தில் நம்ம ஜெபம் ஏன் கேட்கப்படாமல் போயிட்டுருக்கு, நம்மளே நினைப்போம் ஏன் ஜெபம் கேட்கப்படல, நீ நினைத்து கொண்டு இருப்பீங்க. இந்த நாளில் உங்கள் ஜெபம் எப்படி இருக்குன்னு நீங்களே உங்களை ஆராய்ஞ்சு பார்த்துக்கங்க. நான் தசமமாக கொடுக்குறேனே, சபைக்கு போகிறேனே, நான் கரெக்டாக தானே போகிறேன், நல்லா நான் அதிகாலையில் ஜெபம் பண்ணுறேனே, பரிசுத்தமாக வாழ்கிறேன்னு சொல்லி சுய நீதியை பற்றி நம்ம சுய நீதி முன்னாடி ஆண்டுக்கு முன்னாடி போய் என்ன அது செல்லவே செல்லாதுங்களா. நம்ம சுய நீதி முடியும் ஆண்டு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளவே முடியாது. ஏன் நம்ம யாருமே நீதிமான் அல்ல, அவர் நீதி நிமித்தம்தான் நம்ம நீதிமானாக்கப்பட்டிருக்க முடியும். நம்ம நீதி கந்தலும் குப்பையுமா இருக்கிற பவுல் சொல்கிறார். அதனால் இந்த நாளில் உங்கள் நீதியை வச்சு ஆண்டு நீங்கள் போனீங்கன்னா ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளவே முடியாது. நான் நல்ல ஆண்டவரை பாருங்க, ஜெபிக்கிறீங்களா கிருபை, நீங்கள் சபைக்கு போகிறீங்களா கிருபை, உபவாசம் பண்ணுறது கிருபை, எல்லாமே கடவுளுக்கு காணிக்க கொடுக்குறீங்களா அவங்க கிருபை இருந்தால் தான் நம்மளால் ஜெபிக்க முடியும், துதிக்க முடியும், சபைக்கு போக முடியும், பரிசுத்தமாக வாழ முடியும். அப்போ இதெல்லாம் நம்ம செய்கிறோன்னா அவருடைய கிருபையினால தான். ஆண்டவர் நீ கொடுத்த கிருபைக்காக சோத்திரம், இன்னும் கிருபை தாங்கன்னு தன்னை தாழ்த்தி இந்த கிருபையை கேட்டீங்கன்னாக்கா இன்னும் நீங்கள் மேன்மேலும் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வீங்க. இல்லை நான் தான் ஜெபிக்கிறேன், என்னுடைய ஜெபம், என்னுடைய பரிசுத்தம், என்னுடைய காணிக்கைன்னு சொல்லி தன்னைத்தானே நீங்கள் நான் அதை செய்கிறேன், நான் இதை செய்கிறேன், நானுன்ற எண்ணம் உங்களுக்கு வந்தாலே அந்த இடத்துல நம்ம ஆசீர்வாதத்தை இழந்து போயிடுவோம். இந்த நாள் நம்ம பரிசேயனை போல இல்லாதபடி ஆயக்காரனை போல தன்னை தாழ்த்தி நான் ஆண்டு கொடுத்த கிருபைன்னு சொல்லி நம்ம கிருபையை சார்ந்து கொள்வோம், எல்லா ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். பிரைஸ் ஆர் காட் பிளஸ் யூ.